எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே செடிகள், கொடிகள், மரங்கள் அனைத்துமே உயிர் சக்திகள். இவைகளுக்கு எல்லாமே உயிர் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செடிகள், மரங்கள், கொடிகள் இவை அனைத்துமே நம்ம வளர்க்குறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எந்தெந்த மரங்களை, செடிகளை வீட்டில் வளர்க்கலாம், எந்தெந்த செடிகள், மரங்களை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகப்பெரிய பழம் வாய்ந்த தேக்கு மரத்தை வெட்டியவங்களுக்கு பணமும் சேர்ந்ததுண்டு. ஒவ்வொரு மரத்திற்குமே தனித்துவம் இருக்குங்க. இந்த மரம், செடி, கொடிகளில் எதையெல்லாமே வீட்டில் வளர்க்கவே கூடாது, துரதிர்ஷ்டம் வரும், எதையெல்லாம் வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. அகத்தியர் கூட ஒரு பாடலில் வளர்க்கக்கூடாத மரங்களின் பட்டியலை பற்றி பாடியிருப்பார். அந்த பாடலில் முதல்ல இடம்பெற்றது பருத்தி மரத்தை வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க. பருத்தியில் இருந்து பஞ்சு வெடித்து சிதறினால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படும் ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அகத்தியை வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க. இது பித்ருக்களுக்கு உரியதாகவும் சொல்லப்படுது. இந்த வகையில் பனைமரம், நாவல் மரம், அத்தி மரம், எருக்கஞ்செடி, வெள்ளெருக்கு போன்றவை எல்லாமே வீட்டில் வளர்க்கக்கூடாத ஒரு செடிகள். இது எல்லாமே நல்ல வகையான செடிகள் அப்படின்னா கூட வெளியில் ரோட்டில் தான் வளர்க்க வேணும், வீட்டில் வைக்கக்கூடாது. கள்ளி, புளிய மரம், கருவேல மரம், கரு ஊமத்தை, ருத்ராட்சம், வில்வம், இலவம், உதிரவேங்கை, கல்யாண முருங்கை ஆகியவற்றுமே வீட்டில் வளர்க்கவே கூடாதுங்க. அதே மாதிரி இதில் மற்ற செடிகளை பெரியதாக யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஆனால் முருங்கை மரம் எல்லார் வீட்டிலுமே இருக்கும். முருங்கை மரம் எளிதில் உடையும் கிளைகளை கண்டிருக்கிறதுனால திடீரென உடைந்து விழுறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வீட்டில் அதிர்ஷ்டம் தரும் மரங்களாக நெல்லி மரம், மாதுளை, மல்லி, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, வாழை, தென்னை, கொய்யா, பப்பாளி, பொன்னரளி ஆகிய தாவரங்களை நீங்கள் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகளை வீட்டில் வளர்க்குறதுனால அதை விட அதிர்ஷ்டமும் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லலாம். அது என்னென்ன மூலிகை செடிகள்? துளசி, முக்கியமாக குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாவோ இல்லை நம்மளுக்கே பெரியவங்களுக்கு சளி பிடிச்சினாவோ இந்த துளசியானது அந்த சாரை பிழிஞ்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா சளி ஓரளவுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் கருந்துளசி, கற்பூரவள்ளியும் இந்த மாதிரி சளி பிடிச்சதுக்கு நல்ல ஒரு வைத்தியன்னே சொல்லலாம். இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் போட்டு அந்த கற்பூரவள்ளியை போட்டு நல்லா கொஞ்சம் சுட வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை வடிகட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலும் நெஞ்சு சளி இருந்தால் கூட அது சரியாகும். அடுத்து குப்பைமேனி, வேப்பிலை, தூதுவளை, சோத்துக்கத்தாழை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நிலவேம்பு, நேந்திரப்பூண்டு, ஓமவல்லி, பூலாங்கிழங்கு, ஆடாத்தோடை, அருகம்புல், பூனைமீசை, நொச்சி, தளவாழை, களச்சி ஆகிய மூலிகை குணங்கள் நிறைந்த இந்த செடிகளை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும், செல்வங்களும் நிலைத்து நிற்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த மூலிகை செடிகளை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான குல நலன்களை பெற்றிருக்கு. பல நோய்களுக்கும் அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த எளிய மூலிகை செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்த்து வந்த பிணிகள் எல்லாமே வந்த வழியாகவே செல்லும், உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நம்ம வீட்டு கதவை தட்டுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்தீங்களா அழகுக்காக சில செடிகளை வச்சு நீங்கள் வளர்ப்பீங்க. அப்படி வளர்க்குறதுக்கு பதிலாக கண்ட செடிகளை எல்லாமே வைக்கிறதுக்கு அழகு பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மூலிகை நிறைந்த செடிகளை நீங்கள் உங்களோட வீட்டில் வளர்த்து பராமரிப்பு வந்தால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து அதனால் நீங்கள் பயன்களும் பெறலாங்க. அதே மாதிரி எல்லா வகையான செடி கொடிகளையுமே வீட்டில் இஷ்டத்திற்கு வளர்த்து விட முடியாது. ஒவ்வொரு செடிகளுமே மகத்துவமான பலன்களை கொண்டிருக்கு. இதில் விஷ செடிகள், முட்செடிகள் போன்றவற்றிலிருந்து வீட்டை பாதுகாப்பது ஒரு அவசியம்னே சொல்லலாங்க. நல்ல மனம் தரும் பூச்செடிகள், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் காய், கனி செடிகள், உயிர் காக்கும் மருந்து செடிகள் போன்றவை எல்லாமே நீங்கள் வீட்டில் வளர்க்கறதுனால உங்களுக்கு
உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலை, முக்கியமாக இந்த கருவேப்பிலை செடி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். ஏன்னா டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் ஆகிறதுனால அதை நம்ம வச்சுருப்போம். அந்த கருவேப்பிலை செடியை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. வீட்டுக்கு பின்னாடி இல்லைனா சைடில் இந்த மாதிரி தான் வச்சு வளர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலை ஜூஸை ஒரு நாம்பு பொறிச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து அது கூட மரநெல்லிக்காய் ஒரு ஒரு 2 மரநெல்லிக்காய் போட்டு அதையும் 2யும் மிக்ஸ் பண்ணி 2யும் போட்டு அடித்து நீங்கள் வடிகட்டி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே குறையிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்மளுடைய வீட்டில் என்னென்ன செடிகள் நாம் வைத்து வளர்த்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டில் அதிர்ஷ்டம், நேர்மறை ஆற்றல், அழகு மற்றும் மருத்துவ பயன்களுக்காக வளர்க்க வேண்டிய சில செடிகளை பார்க்கலாங்க. கற்றாழை இது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயங்க. இது ஒரு மருத்துவ பொருளாகவும் அழகுக்காகவும் நம்ம பயன்படுத்தப்படுறோம். அடுத்ததாக துளசி ஆனது சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு நமக்கு பயன்படுது. அடுத்தது கருவேப்பிலை, சமையலுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க. அடுத்தது புதினா, சமையலுக்கும் மருத்துவ பயனுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இது பயன்படுதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக கற்பூரவள்ளி, இது ஒரு கிருமி நாசினியாகவும் காய்ச்சல், சளி, தலைவலிக்கு மருந்தாகவும் நமக்கு பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட்டு, இது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் இது உதவுதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக பன்னீர் ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி, இட்லி பூச்செடி, இந்த செடிகள் எல்லாமே வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்னே சொல்லப்படுதுங்க. அடுத்ததாக மூங்கில் செடி, இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் அதிர்ஷ்டம் வரவும் உதவுவதாக சொல்லப்படுகிறது. பிரண்டை, இது எலும்புகளை பலப்படுத்தவும் வாயு பிடிப்பை நீக்கவும் மோளத்துக்கான மருந்தாகவும் இந்த பிரண்டையானது பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஜீரண கோளாறு கூட சரியாகும்னு சொல்லப்படுது. முக்கியமாக நம்மளுடைய வீட்டிற்குள்ளே வளர்க்கும் செடிகளான மணி பிளான்ட்டு, மூங்கில் மற்றும் அதிக பிராண வாயு தரும் சிறு செடி கொடிகளையும் வைக்கலாங்க. ஆற்றல் மிக்க தாவரங்கள் நம்மளுடைய கோரிக்கையை பிரபஞ்சம் வழியாக நிறைவேற்றும் ஆற்றல் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தை ஈர்க்கும் மற்றும் அதிர்ஷ்டம் தரும் செடிகள் வைப்பது சிறப்பான ஒரு விஷயம்னே சொல்லப்படுது. நம்ம வீட்டில் வைக்கிற செடிகள் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற மாரி இருந்தால் ரொம்பவும் சிறப்புன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் லஜ்ஜாபதி என அழைக்கப்படும் தொட்டாசினிங்கி செடியை வீட்டில் வளர்க்கக்கூடிய மங்களகரமான ஒரு செடியாகவும் வாஸ்துவில் சொல்லப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாகரிகத்துலேயும் சரி, மருத்துவத்துலேயும் சரி, எவ்வளவு படிகள் முன்னேறினா கூட ஏதாவது சளி, தலைவலி அப்படின்னா உடனடியாக பலரும் முயற்சி செய்வது கைவைத்தியதான். வீட்டில் உள்ள மஞ்சள், மிளகு, வெந்தயம், துளசி மற்றும் கற்பூரவள்ளி உட்பட பல்வேறு பொருட்களை கொண்டு கை வைத்தியத்திலேயே பல பேரும் சிறிய பிரச்சனைகளையும் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். இதற்கேற்ப ஒரு சில மூலிகை செடிகள் ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் முக்கியம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். உரிய முறையில் பயன்படுத்தினா மட்டுமே அதனால நிவாரணம் கிடைப்பதுடன் வீண் செலவையும் தவிர்க்கலாங்க. நெருக்கடியான நேரங்களில் ஒரு சில மூலிகை செடிகளை நாட்டு மருந்து கடை போன்ற இடங்களில் தேடி அலைய வேண்டியிருக்கும். எனவே அங்கும் இங்கும் தேடி அலையாமல் வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய சில மூலிகை செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க. புதினா, மூலிகை செடிகளில் ஒன்றான புதினா அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு கீரைன்னே சொல்லப்படுதுங்க. ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியும் தரக்கூடியது. சிறிய தொட்டிகளிலும் எளிதாக வளர்க்கலாங்க. இது நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுனால அடிக்கடி கிரீன் டீயாக குடித்து நீங்கள் வரலாங்க. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதினாவானது வயிறு சம்பந்தம், வாய் துர்நாற்றம், செரிமானமின்மை மற்றும் பெருங்குடல் கோளாறு போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. இதை எப்படி செய்யலாம்? சட்னியாக செய்யலாம், சூப்பாக செய்யலாம், ரசமாக செய்யலாம் உட்பட பல்வேறு வழிகளில் புதினாவை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்தபடியாக துளசி, இதிலுள்ள மருத்துவத்தன்மை காரணமாக மூலிகைகளின் ராணி எனவே ஆயுர்வேதத்தில் அழைக்கப்படுற ஒன்றுன்னு சொல்லலாங்க. தினமுமே ஓரிரு துளசி இலைகளை அப்படியே நீங்கள் சாப்பிடலாங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருங்க. ஹெர்பல் டீயாக போட்டு நீங்கள் குடிக்கலாம். துளசியில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி
ஆன்டிபயாட்டிக் தன்மைகள் சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைப்புண் மற்றும் மூச்சுக்குழாய் சுழற்சி ஆகியவற்றில் இருந்து விடுபட உதவுகுதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொழுப்பை கட்டுப்படுத்தவும் இந்த துளசியானது நமக்கு உதவுதுன்னே சொல்லப்படலாம். இது என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள், வளர்க்கக்கூடிய செடிகள் பார்த்தங்க. அதனோட மருத்துவ பயன்களும் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.